கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக எங்கள் அழைப்பினை ஏற்று வானவில் என்ற தலைப்பின் கீழாக மறைந்துள்ள பரிசுத்தமானவரின் மகத்துவமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படி இந்த ஒரு காணொளி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியுமாக எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. நோட்டீஸில் வானவில் அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டிருந்தோம். அந்த வானவிலுடைய வண்ணத்தில் மறைந்திருக்கக்கூடிய மகத்துவமானவருடைய உண்மைகளை தெரிந்து கொள்ள வாரீர் என்று நாங்கள் அதில் போட்டிருந்தோம் இல்லையா? அப்போ இந்த வானவில்லை குறித்து நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு உண்மைகளை தான் இன்றைய நாளில் நம்ம பகிர்ந்து கொள்ள போகின்றோம். சரிங்களா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வானவில் பற்றி தெரியும். மழை வந்ததுக்கு அப்புறமா அந்த மேகத்தில் அந்த வானவில் அந்த ஸ்கையில் அந்த அட்மாஸ்பியரில் வரதை பார்த்திங்கன்னா பார்த்துருப்பாங்க. அதோடைய முழு அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குன்றது தெரியும். ஆனால் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பை பார்க்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அதில் ஒரு 7 வகையான கலர்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். 7 வகையான வண்ணங்கள் இருக்குன்றதும் நமக்கு தெரியும். இப்படி உலகத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அந்த வானவில்லை குறித்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த வானவில் எப்படி தோன்றுறது அந்த அட்மாஸ்பியரில் ஸ்கையில் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, மழை வந்ததுக்கு அப்புறமா சூரியனுடைய அந்த ரேஸ் அந்த ரெயின் ட்ராப்ஸில் மழை துளிகளில் அது படும் பொழுது அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரெயின்போ அங்கே தோன்றுன்றது நமக்கு தெரியும். அப்போ இப்படி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக இந்த வானவில்லை குறித்து நம்முடைய பரலோகத்தின் பிதா என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்கார். அதில் சில நம்பிக்கைக்குரிய சத்தியங்களை பார்த்தீங்கன்னா அவர் நமக்கு காமிச்சிருக்கார். அதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம். அப்போ இந்த வானவில்லை குறித்து நமக்கு எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது வேதாமத்துக்குள்ளாக அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, ஆதியாகமத்தில் தான் முதல்ல அது சொல்லப்பட்ட இடம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அது காமிக்கப்பட்டிருக்குது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது காண்பிக்கப்பட்டிருக்குது. நாலாவதும் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்போ 4 இடங்களில் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறமா அநேக இடங்களில் அதனுடைய பொருளை பேசியிருப்பார். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பிளான் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, இந்த 4 இடத்துல இந்த வானவில்லை குறித்து அவர் பேசியிருக்கும் பொழுது அதில் 2 இடங்களில் ரெயின்போனே பேசியிருப்பார். 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா வில் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். அப்போ அங்கே சொல்லப்பட்ட அந்த அடையாளங்கள் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றதா இந்த 4 காரியங்கள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து இந்த பாடத்தை என்ன பண்ண போகிறோன்னா முடிக்க போகிறோம். இதுதான் பிளான். அப்போ முதல்ல காமிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம கடந்து போய் வசனங்களை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோடு பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவச்சந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவச்சந்துகள் பரியந்தும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை இல்லை என்றும் உங்களோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். பார்த்தீங்களா? ஸோ இப்படி முதல்ல இந்த ஒரு அம்பு, அதாவது வில், அதை குறித்து என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே நம்மளுக்கு பேசி காமிச்சிருக்காரு. அப்போது இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, நம்முடைய தேவன் முதல்ல ஆதாம் சொல்லக்கூடிய ஒரு முதல் மனிதனை உண்டாக்குனார். அவர்
கீழ்ப்படியாமல் உள்ள போனதுனால பாவம் வந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அமிச்சிட்டார். வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெருக ஆரம்பிக்கும் போது உலகத்துக்குள்ள தேவனுடைய திட்டத்தில் வரக்கூடிய அநேக காரியங்களை ஜனங்கள் இன்னைக்கு வரைக்கும் பார்க்காம இருக்கிறாங்க. அதான் அந்த சூழ்நிலை பார்க்காம இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாம் பெருகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஜனங்கள் பழகி பெருகும் பொழுது ஜனங்களை வந்து ஒரு ஒழுங்குக்குள்ள ஆண்டோடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாருன்னா, தேவ தூதர்கள்ல அவர் வந்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பியிருந்தார். அப்படி வந்த தேவ தூதர்கள் கீழே கூடிய மனுஷகுமாரத்திகள் வந்து ரொம்ப சௌந்தரியமுள்ள ஸ்திரீகளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவங்களால வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க கூட அவங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்படி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் படிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவ குமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஓகே, இப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த தேவதூதர்கள் கீழே வந்து தவறுகளை செய்துட்டாங்க. செய்ததனால ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அங்க நம்முடைய தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக ஒரு செயல் உள்ள வந்துருச்சு. அப்போ பரலோகத்தின் தேவனுடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கார். ஆனா அந்த சந்ததி ஆதாம் மூலமாக தான் வெளியே வரணுன்றது அவருடைய திட்டம். ஆனால் இப்போ மேலிருந்து வந்த தேவதூதர்கள் இந்த மனுஷகுமாரத்து கூட சேர்ந்ததுனால இப்போ திட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க கொஞ்சம் டிவியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஜனங்கள் எல்லாமே பாவத்துக்குள்ளாக அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொன்னாராங்க, இந்த மனுஷனை உண்டாக்குறதுனால நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன்றது மாதிரி அங்க சொல்லி காமிச்சார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, நோவாவை கூப்பிட்டு ஒரு பிளான் சொன்னார். நான் இந்த பூமியை அழிக்க போறேன், அதனால நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு பேழை என்ன பண்ணுங்கன்னா உண்டு பண்ணுங்க, அதில் யார் யாரெல்லாம் உள்ள கூட்டிட்டு போனோமோ கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் என்ன பண்றாருன்னா அவரே கொடுக்குறாரு. 6ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் அவரே கொடுப்பார். இப்படி எல்லாரையும் அவர் உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறமா பேழையோட என்ன பண்ணாருன்னா அந்த கதவை அவரே அடைச்சிட்டார். பேழை தான் ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா தான் அந்த முக்கியமான பிளான் என்ன பண்றாரா ஸ்டார்ட் பண்றாரு. பாருங்க, அதுல 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரனாகிய சேமும் காமும் யாஃபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஓகே, இப்படி அவர் யாரெல்லாம் சொன்னாரோ அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க. இரவும் பகலும் 40 நாள் என்ன பண்ணுதுன்னா அங்கே மழை பெய்யுதுன்றதை இப்போ நம்ம கவனிச்சிட்டோம். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிலைமைகளை நோவும் சரி அதுக்கு முன்னாடி இருந்த மக்களும் சரி யாருமே பார்த்ததில்லை. அப்போ ஒரு மிகப்பெரிய அழிவு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த அழிவு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய லெவலுக்கு போகுதுன்றதை அடுத்து நமக்கு சொல்கிறார். பாருங்க, அதில் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச சந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவர்கள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்றாரு சொல்லி கவனிக்கும் பொழுது மனுஷன் மிருகம் சொல்லி எடுக்கும் பொழுது மனுஷன்றது ஒரு ஹையர் கிரியேஷன், ஒரு மேலான ஒரு படைப்பு உருவாக்க மனுஷன். அப்போ அந்த மிருகன்றது அதை விட கீழான ஒரு படைப்பு. இப்படி எல்லா ஜீவ ஜந்துகள் மாம்ச ஜந்துகள் எல்லா உயிரினங்களையும் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மனித உயிர்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னா அவர் சங்காரம் பண்ணிட்டாருன்றதை அங்கே சொல்லி காமிக்கிறார். எல்லாரும் அந்த வெள்ளத்தில் மாட்டி மறிச்சாங்கன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா நோவா முதற்கொண்டு 8 பேர் நல்லா கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டாங்க.
அப்போ தேவனுடைய சர்வ வல்லமை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்கன்னா வாட்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா பேழையிலேருந்து நோவா வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணாருன்னா கர்த்தருக்கு அந்த பலிகளை இருந்து அங்கே போடுறான்னு சொல்லி கவனிக்கிறோம். இந்த டைமில் தான் நோவாவை கூப்பிட்டு இந்த ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். இதுதான் பேக்ரவுண்டு, சரிங்களா? அப்படி ஏற்படுத்தும் பொழுதுதான் சொல்றாரு, இனிமேட்டு இந்த மாதிரி வெள்ளத்தின் மூலமாக இந்த பூமியில் கூடிய இந்த மனிதர் முதற்கொண்டு மிருக ஜீவன் வரைக்கும் எந்த உயிரினத்தையுமே இந்த மாதிரி வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன், அதுக்கு நான் உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், உடன்படிக்கை உங்ககிட்ட பண்றேன்னு சொல்லி தான் இங்க சொல்லி காமிச்சார். சரிங்களா? மறுபடியும் 13ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ சந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார். பாத்தீங்களா? அப்போ அந்த மலைக்கு அப்புறமா, அந்த அழிவுக்கு அப்புறமா நோவாவை கர்த்தர் கூப்பிட்டு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த அடையாளத்தை பாராடின்றதை சொல்லி காமிச்சார். இந்த அடையாளம் பூமியில் எப்பப்பெல்லாம் தோன்றதோ அப்ப நான் நினைவு கூறுவேன், உங்ககிட்ட ஏற்படுத்தின உடன்படிக்கை என்ன பண்ணுவோம்னா நினைவு கூறுவேன்றதை சொல்லி காமிச்சார். அப்ப நல்லா கவனிக்கும் பொழுது இதில் நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது நோவாவை கூப்பிட்டு அவருடைய வார்த்தைகளை, நம்பிக்கைகளை நோவாட்ட கொடுத்தார். இந்த நம்பிக்கைகளை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் இந்த வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார். அதுதான் வானவில் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு நற்செய்தியை சொல்லிட்டார். பரலோகத்தின் தேவன் நோவாக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றுவேன், அஷூரன்ஸ் கொடுக்குறார். அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் நிலைநாட்டிட்டான்றதை இங்கே புரிய வச்சிட்டார் நம்ம கிட்ட. அப்போ இந்த நம்பிக்கை வாங்கின நோவா முதற்கொண்டு 8 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பழுகி பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷமாக தைரியமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க, நோவாவுடைய விசுவாசத்தை எப்படி உறுதிப்படுத்தினார்னா ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு உறுதி என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார். அப்ப அந்த உறுதியை காமிக்கிறதுக்காக அந்த அடையாளத்தை என்ன பண்ணிருக்காருன்னா ஏற்படுத்தி காமிச்சிருக்கிறதையும் புரிய வச்சிட்டார். அப்ப எப்பெல்லாம் இந்த வானவில் அந்த மேகத்தின் மேல தோன்றுதோ அப்ப என்ன பண்ணுவார்னா தேவன் நோக்கி பார்ப்பார். நான் நோவாக்கு என் வார்த்தைகளை, நம்பிக்கைகளை கொடுத்திருக்கிறேன், அதை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அன்கண்டிஷனல் காவரன்ஸ். அப்போ எல்லா வகையிலுமே நோவாவுடைய விசுவாசத்தை உறுதியாக டெவலப் பண்ணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நம்பிக்கையை இப்போ நமக்கும் சொல்லி காமிச்சிட்டார். அப்போ இந்த வானவில் ஒரு அடையாளமாக காமிக்கப்பட்டிருக்குது. என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் நோவாவுக்கு அவருடைய வார்த்தைகளை, நம்பிக்கைகளை கொடுத்திருக்காரு. இந்த நம்பிக்கைகளை அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கடைசி வரைக்கும் நான் உறுதியாக காப்பாற்றுவேன், அது எந்த மாற்றமும் இல்லைன்றது பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதனால நோவாவும் அவர் முதற்கொண்டு 8 பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த பூமியில் அவர் சொன்னது மாதிரி பழுகி பெருக ஆரம்பிச்சாங்க. வேலைகளை தொடர்ந்து சந்தோஷமா, மகிழ்ச்சியோடு, விசுவாசத்தோடு செய்ய ஆரம்பிச்சாங்கன்றதான் நம்ம இந்த இடத்துல படிச்சு புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? ஒரு இடம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரும் பொழுது நல்லா கவனிங்க, அடுத்து வரும் பொழுது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடியாகவே அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லக்கூடிய காரியத்தினுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தேவைப்படுது. பாருங்க, முதல்ல எசேக்கியேல் புஸ்தகத்தில் எந்த இடத்துல இந்த வில்ல குறிச்சி, வானத்தில் வரக்கூடிய வானவில்ல குறிச்சி சொல்லப்பட்டிருக்கின்றதை முதல்ல படிச்சுட்டு பேக்ரவுண்டுக்குள்ள வரலாம். பாருங்க, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். பாத்தீங்களா? அப்போ இதுதான் 2வது இடத்துல நமக்கு நேரடியாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான இடம்ன்றதை நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வானவில்லுடைய ஒரு தோற்றம் காமிக்கப்பட்டிருக்குது.
அது எப்படி காமிக்கப்பட்டிருக்கின்றத மறுபடியும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். படிங்க. எசேக்கியேல் 1:28 மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. பாத்தீங்களா, அங்க ஒரு சிங்காசனம் இருக்குது. சிங்காசனத்துல ஒருத்தர் வீட்டு இருக்காரு. அந்த சிங்காசனத்தை சுத்தி வானவில் மாறி வண்ணங்கள் அங்க பிரகாசமா இருக்குன்றத அங்க சொல்லி காமிக்கிறார். அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ இதை காமிக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இதோடைய பேக்ரவுண்ட் என்ன? ஏற்கனவே நோவா கிட்ட சொன்ன அதே பேக்ரவுண்ட் தான் இங்க. அப்ப நோவா கிட்ட என்ன சொன்னாரு? இனிமேல் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார், அந்த நம்பிக்கை கொடுத்தார். அதை விசுவாசிச்சு அங்க நோவா செயல்பட ஆரம்பிச்சார் இல்லையா? அதை உறுதிப்படுத்தி காமிச்சான்றதுக்கு தான் அந்த வானவில் அடையாளம். அப்ப அந்த மாதிரி எசேக்கியேல்ட்ட காமிக்கும் பொழுது இப்ப நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன்ல அடிமையா இருக்கார். அப்போ பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து எசேக்கியேல் முதற்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாருன்னா சிறைப்பிடிச்சு போயிட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல அங்க இருக்கக்கூடிய எருசலேம் ஒட்டுமொத்தமா அழிய போகுது. இப்படி மிகப்பெரிய பாதிப்புகள், அழிவுகள் இதெல்லாம் வரப்போகுதுன்றத எசேக்கியேலுக்கு பரலோக தேவன் ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக காமிச்சிட்டார். பாருங்க, எசேக்கியேல் 1:1 படிங்க. எசேக்கியேல் 1:1 முதல் 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். அது யோயாக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதியண்டையிலே பூசி என்னும் ஆசாரனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவி நிறமும் உண்டாயிருந்தது. பாத்தீங்களா, இந்த 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது வடக்கே இருந்து ஒரு பெரிய காத்து வருதுன்னு சொல்லி காமிச்சார். மறுபடியும் படிங்க வசனம். எசேக்கியேல் 1:4 இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும். போதும். அப்ப வடக்கே இருந்து புசல் காற்றும் ஒரு பெரிய மேகமும் வருகின்றது அப்படின்னு காமிக்கிறார். அப்ப இது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, வடக்கு நார்த் சைட்ல இருந்து, நார்த் சைட்ல அதாவது இஸ்ரேலுக்கு நார்த் சைட்ல மேல எப்பொழுதுமே என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பாபிலோன் இருக்குது. அசிரிய ராஜ்யம் அது முக்கியமான இன்னொரு பங்கு தான் பாபிலோன் இருக்குது. இந்த அசிரியாவையும் பாபிலோன் ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரேலுக்கு வடக்கு சைடில் பாபிலோன் இருக்குது. ஸ்ட்ரைட்டா நேரம் அசிரியா இருக்கும். இந்த அசிரியா முதற்கொண்டு எல்லா தேசங்களையும் பாபிலோன் கையில் வச்சுக்காங்க, கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்போ வடக்கே இருந்து புசல் காற்று வருதுன்னு சொல்லும் பொழுது நேபுகாத்நேச்சர் வரார். எங்க வராருன்னா தேசத்தின் மீது வருகிறார். அப்ப தேசத்தின் மீது வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுவார்னா அவர் வந்து எருசலேமை தீக்கராக்கிடுவாரு அப்படின்ற ஒரு தரிசனம் எசேக்கியேலுக்கு காமிக்கப்பட்டிருக்குது. காமிக்கப்பட்ட உடனே எசேக்கியேலுடைய அந்த கேள்விகள், அவருடைய வேதனைகள் இதெல்லாம் பார்த்து பரலோகத்தின் தேவனுடைய மகா பெரிதான வல்லமைகள் என்ன பண்றாருன்னா காமிக்க ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி லிங்க் பண்றாரு நல்லா கவனிங்க. ரொம்ப சின்ன ஒரு பாடம் தான், எப்படி லிங்க் பண்றான்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எசேக்கியேலுக்கு காமிக்கும் பொழுது இஸ்ரேலுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழிவை தரிசனத்தில் காமிச்சிட்டார். அப்போ இஸ்ரேல் சொல்லும் போது எருசலேம் தான் இருக்குது. அப்ப எருசலேமை யார் அழிக்க போறான்னா வடக்கே இருந்து வரக்கூடிய நேபுகாத்நேச்சர் முற்றிலுமா சங்காரம் பண்ணிடுவார் அப்படின்னு காமிச்சிட்டார். இதை காமிச்ச உடனே எசேக்கியேலுக்கு வந்து அவருடைய மனவேதின் அடிப்படையில் அவருக்கு தெரிய வேண்டிய எல்லா உண்மைகளையுமே தெளிவுபடுத்தி காமிக்கிறார். எப்படி தெளிவுபடுத்துறாரு, எதை தெளிவுபடுத்துறான்னு சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய அந்த வல்லமைகளை, அவருடைய ஞானத்தை, அவருடைய இரக்கங்களை, அவற்றை கூடிய வாக்கு தத்தங்கள், ப்ராமிசஸ் இதெல்லாம் என்ன பண்றாருன்னா எசேக்கியேல் காமிக்க ஆரம்பிக்கிறார். காமிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது முக்கியமான ஒரு பாகமாக தான் வானவெல்லார் காமிச்சார். இப்ப மறுபடியும் படிங்க எசேக்கியேல் 1:28. எசேக்கியேல் 1:28 மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. பாத்தீங்களா, அப்ப மழை பெய்த நாளில் ஏற்கனவே வானவில் வந்துச்சு இல்லையா? அப்ப அதே மாதிரி சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் அந்த சிங்காசனத்தை சுத்தி இருக்கின்றதையும் இங்க காமிச்சார். அப்ப என்ன புரிய வைக்கிறார் எசேக்கியேல் சொல்லும் பொழுது, அந்த நேபுகாத்நேச்சர் வந்து அழிச்சிருவாரு, ஆனாலும் பரலோகத்தின் தேவன்கிட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்பிக்கைகளும் இருக்குது. கட்டாயமா உன் ஜனத்தை காப்பாற்றுவார்
அப்படின்னு நம்பிக்கை என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப நோவா என்ன காமிச்சாரு? நோவா கிட்ட அப்படி வார்த்தை கொடுத்தார், மறுபடியும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை வெளியே காமிச்சாருன்னா ஒரு உறுதி, அஷூரன்ஸ். புரிஞ்சுங்களா? அதுதான் நாம புரிஞ்சுக்கும்படியாக சொல்றார். அதே மாதிரிதான் எசேக்கியேல்டையும் அப்படி வார்த்தையின் அடிப்படையில் ஒரு அஷூரன்ஸ் என்ன பண்றாருன்னா தெளிவா காமிச்சாரதையும் இப்ப நம்ம பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்போ மூன்றாவது ஒரு இடம் நம்ம கவனிக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம பின்னாடி மறுபடியும் டச் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப மூன்றாவது இடத்துல கவனிக்கும் பொழுது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. பாத்தீங்களா? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வரும் பொழுது அவரை பற்றின தோற்றங்கள் எப்படி காமிக்கப்பட்டது கவனிச்சீங்களா? படிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. பாத்தீங்களா? மேகம் அவரை சூழ்ந்திருந்தது, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. பாருங்க, அடையாளத்தை காமிக்கிறாரு பாருங்க. அப்போ இந்த மாதிரி காமிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறான்றதை இப்ப நாம் புரிஞ்சுக்கணும். அப்ப வானவில் வந்துட்டாவே அதை பார்த்த உடனே பரலோகத்தின் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த நம்பிக்கையை அவர் நினைவு கூறுகிறார் அப்படின்ற அடையாளத்தை தான் முதல்ல காமிச்சார். அப்ப அந்த வானவில் மூலமாக ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கையை நம்ம காமிக்கிறார். அது எதை சார்ந்தது தான் ஒரு கேள்வி. எசேக்கியேல்ட்ட காமிக்கும் பொழுது உன்னுடைய ஜனங்கள் இன்னும் கொஞ்ச நாள் அடிமையா போயிடுவாங்க, ஆனா அவங்க எல்லா வகையிலுமே ஆஸ்வதிக்கூடிய அந்த வல்லமைகள், அவருடைய ஞானங்கள், கிருபைகள் எல்லாம் என் கண்ட்ரோல் இருக்குது, கையில் இருக்குது, அதை பார்த்துக்கொண்டு ஒரு நம்பிக்கை காமிச்சார் எசேக்கியேல்ட்ட காமிக்கும் பொழுது. அதே மாதிரி தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காமிக்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்றார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பேக்ரவுண்ட் என்னன்றது நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ அது தெரிஞ்சாதான் இங்க காமிக்கப்பட்ட நம்பிக்கைகளை குறித்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த 10ஆம் அதிகாரம் வந்து 6வது சபைன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அப்ப அந்த 6வது சபையின் காலப்பகுதியில் நடந்த முக்கியமான சம்பவத்தை பேஸ் பண்ணி சொல்லப்பட்ட காரியம் தான் இது. பாருங்க, இது 6வது சபைதான்றதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. அதுல 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் 4 கொம்புகளிலிருந்து ஒரு சத்தம் தோன்றி. பாத்தீங்களா? 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான் சொல்லும் பொழுது அது 6வது சபையை வந்து அடையாளப்படுத்தி காமிக்கும். அது என்ன 6வது சபைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க படிச்சு பாருங்க. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரங்கள் படிச்சு பாருங்க. 7 சபைகளை குறித்து பேசியிருப்பார். 7 சபை என்பது சுவிசேஷத்தினுடைய 7 காலப்பகுதியில் வாழக்கூடிய ஆண்டோடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் அந்த 7 சபையின் காலப்பகுதி. அதுல 6வது சபைன்னு சொல்லும் பொழுது 6வது சபையினுடைய ஒரு காலப்பகுதி அப்படின்றத நமக்கு சொல்றார். மறுபடியும் ரிப்பீட் பண்ற, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள் சொல்லும் பொழுது அது சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய காலப்பகுதிகள் 7 காலப்பகுதியில் அடையாளப்படுத்தும். அதுல 6வது காலப்பகுதியில் நடக்கூடிய ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இங்க இதை காமிக்கிறான்றதை புரிய வைக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தல் 9:13 படிக்கும் பொழுது அது 6வது தூதன் சொல்லும் பொழுது 6வது சபையினுடைய ஒரு காலப்பகுதி. அப்ப 6வது சபையினுடைய காலப்பகுதியில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? தெரிஞ்சாதான் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையுடைய விலை, ஒரு மதிப்பு, அதனுடைய உறுதித்தன்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நம்பிக்கையை கொடுத்துக்காரு இல்லையா, அதெல்லாம் இதே மாதிரி நடக்கிறதையும் புரிய வைப்பார். அவ்வளவுதான், சிம்பிள் பாடம். புரிஞ்சுங்களா? அப்ப இதோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மிருகத்தை பத்தி என்ன பண்ணிப்பார்னா பேசியிருப்பார். பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது.
அந்த கொம்புகளை நான் கவனித்து இருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஓகே, அப்போ தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 4வது ஒரு மிருகம் சொல்லி சொன்னார். அந்த 4வது மிருகத்தை கவனிச்சிருக்கும் பொழுது அதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொம்பு காமிச்சார். அதாவது 4வது மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு வெளியே வரும்னு சொல்லி காமிச்சார். அப்போ கொம்புன்னு சொல்லி எதை சொல்லிட்டு இருக்கான்றது முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? பாருங்க, அதிலே 24ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள். அப்ப கொம்பு என்பது ஒரு ராஜாவை, ஒரு ராஜ்யத்தை என்ன பண்ணா அடையாளப்படுத்தி காமிக்கின்றது சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு மிருகம், அதுக்கு 10 கொம்பு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கொம்பு, அப்ப அதுவும் ஒரு மிருகம் தான், அதுவும் ஒரு ராஜ்யம் தான்றதை இங்க அடையாளப்படுத்தி காமிச்சார். அப்படி பண்ணும் பொழுது இந்த சின்ன கொம்பாகிய அந்த மிருகமாகிய அந்த ராஜ்யம் என்ன செய்யும் சொல்லி சொல்லும் பொழுது தொடர்ந்து படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. 25 படிக்கணும். 25ஆம் வசனம் முதல் உன்னத மாணவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி. பாருங்க, இது யார் பண்ணுவா அப்படின்னா அந்த 10 கொம்பு மத்தியிலிருந்து வெளியில வந்த ஒரு சின்ன கொம்பு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த மாதிரி செய்யணும்ன்றதை இங்க சொல்றார். சரிங்களா? மறுபடியும் 24, 25 படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னத மாணவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னத மாணவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த சின்ன கொம்பு கையில உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள். அப்போ உன்னதமான யாருன்னா பரலோகத்தின் பிதா, அவருடைய பரிசுத்தவான்கள் யாருன்னா அவருடைய பிள்ளைகள். அவரை உண்மையாக தெரிந்து கொண்டு அவருக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள், செயின்ஸ். சரிங்களா? அப்ப இந்த செயின்ஸை இந்த சின்ன கொம்பாகிய அந்த மிருகம், அந்த ராஜ்யம் என்ன பண்ணுமா, காலம் காலங்கள் அரை காலம் இவ்வளோ காலம் உபத்திரப்படுத்தும், வேதனைப்படுத்தும், கொடுமைப்படுத்தும்ன்றதை இங்க சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப முக்கியமான ஆழமான ஒரு டாக்டரின் இப்ப நாம் பார்த்த வசனங்கள். அப்போ இந்த காலம் காலங்கள் அரை காலம் எவ்வளவு காலம் மொத்தமா அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது இது ஒரு தீர்க்க தரிசனம். இது எவ்வளவு காலம் சொல்லி கவனிக்கும் பொழுது 1260 வருஷத்தை என்ன பண்ணா அடையாளப்படுத்தி காமிக்கும். 1260 வருஷத்தை என்ன பண்ணா இது அடையாளப்படுத்தி காமிக்கும். இதை பத்தின ஒரு முழுமையான உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல்ல நீங்க தொடர்ந்து போடுங்க. கட்டாயமா தெளிவான பண்ணலாம்னா கவனிக்கலாம். அப்ப அதை மட்டும் இப்ப பார்த்தோம்னா நம்ம டைம் ஆயிடும். சரிங்களா? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்ன்றதை நீங்க தெளிவா இருக்கணும். எதுக்காக உள்ள வந்தோம் அப்படின்னா வெளிப்படுத்த விசேஷத்துல 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பலமுள்ள ஒரு தூதன் மேல இருந்து கீழே இறங்கி வராராம். அப்படி வரும் பொழுது அவருடைய சிரசின் மேல வானவல் இருந்தது அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்குது. அப்ப இது என்ன சம்பவம் நமக்கு தெரிஞ்சாதான் பொருள் புரியும். அதுக்காக உள்ள வரும் பொழுது இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல இங்க காமிக்கப்பட்ட இந்த சம்பவம் நடந்த காலப்பகுதி 6வது சபையினுடைய காலப்பகுதி என்று நம்ம படித்தோம். எங்க படித்தோம்? வெளிப்படுத்த 9:13 நாம் பார்த்தோம். அப்ப 6வது சபையின் காலப்பகுதி என்ன அர்த்தம் சரி கவனிக்கும் பொழுது சுவிசேஷ யுகம் சொல்லி ஒரு யுகம் இருக்குது. அந்த காலப்பகுதியில் தான் இப்ப நாம இருக்கிறோம். இந்த காலப்பகுதியை 7ஆ பிரிச்சிருக்காரு வேதாகமத்துக்குள்ளாக. அதுல 6வது காலப்பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் இதுன்ற பார்த்தோம். அப்படி கவனிக்கும் பொழுது இந்த 6வது சபையின் காலப்பகுதியில் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உபத்திரப்படுத்துவாங்கன்றதை அங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தான் இதோடைய பேக்ரவுண்டை தானியேலில் போய் படிக்க ஆரம்பிச்சோம். தானியேலில் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சின்ன கொம்பு வெளியே வந்தது. அந்த சின்ன கொம்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை கொடுமைப்படுத்தும், உபத்திரப்படுத்தும். இந்த சின்ன கொம்பு யாருன்னு கேட்டா இன்னைக்கு அநேகர் நிம்மதியாகவே தூங்க முடியாது. ஆனா யாருன்னு மட்டும் ஓரளவுக்கு நம்ம மேலிடமா சொல்ல முடியும். விசுவாச அமைப்புகள் இந்த சின்ன கொம்பு.
இந்த சின்ன கொம்பு உலகத்தில் கூடிய விசுவாச அமைப்புகள் அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா உன்னதமான பரிசுத்தவான்களாகிய உண்மை கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திருக்காங்க, உபத்திரப்படுத்திருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சரித்திரமும் சொல்லுது. அதுக்கு முன்னாடியே வேதாகமும் தெளிவுபடுத்தி காமிச்சிருக்குது. இப்படி இந்த காரியங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது 6வது சபையின் காலப்பகுதியில் பரலோகத்தின் தேவன் அருமையான திட்டங்களை பண்ணார்னா மக்களை கூப்பிட்டு அந்த சபையின் தூதனை கூப்பிட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்றதா இப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் பாத்தீங்களா, அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்ததுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஏற்கனவே இதோட பேஸ் என்ன? நோவா தான் பேஸ். அப்ப நோவாட்ட அந்த வானவில்லை காமிக்கும் பொழுது என்ன அடையாளம்? அவர் வார்த்தையை கொடுத்திருந்தார், வாக்குத்தத்தம், உடன்படிக்கை பண்ணியிருந்தார். இந்த மலை, இந்த வெள்ளத்தின் மூலமாக இந்த ஜீவன்களை மறுபடியும் அழிக்க மாட்டேன், இட் வில் எவர் ரிப்பீட்டட் சொன்னாரா? அதே மாதிரிதான் உண்மை கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின அந்த காலப்பகுதி இட் வில் நெவர் ரிப்பீட்டட் அகைன் சொல்லி காமிச்சார். என்ன அர்த்தம் தெரியும் பாத்தீங்கன்னா, இனி ஒருபோதும் உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த மாதிரி உபத்திரப்படுத்த மாட்டாங்க. அந்த உபத்திரம் முடிய போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. அது முடிஞ்சு போன காலப்பகுதி. அதனால கிறிஸ்தவர்களை அதிகமாக கொடுமைப்படுத்துவாங்க, உபத்திரப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் இனிமே கிடையாது. அநேக இடங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா வேதாகமம் சொல்ற மாதிரி இது கிடையவே கிடையாது. தைரியமா வாழலான்றத நம்முடைய ஆண்டவர் சொல்றார். அப்ப அவருக்காக ஜீவனை கொடுக்கிறதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை சொல்லி காமிச்சிருக்கார். அப்ப அதனாலதான் அவர் சொல்லும் பொழுது உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லி காமிச்சார். அப்ப உன்னதமான பரிசுத்தவான்களை மறுபடியும் எப்படி 1206 வருஷம் கொடுமைப்படுத்தினாங்களோ, உபத்திரப்படுத்தினாங்களோ, அழிச்சாங்களோ, வெட்டினாங்களோ, கொலை பண்ணாங்களோ, அந்த மாதிரி இனிமே நடக்காது. இட் வில் நெவர் ரிப்பீட்டட் அகைன் அப்படின்ற அடையாளத்தை தான் அந்த தூதனை குறித்து காமிக்கும் பொழுது அங்க சொல்லி காமிச்சார். பெரிய நம்பிக்கை காமிச்சார் நம்ம கிட்ட. புரிஞ்சுங்களா? இப்ப எத்தனை இடம் பார்த்துட்டோம்? 3 இடங்களை பார்த்தாச்சு. சரிங்களா? இப்ப 4வது இடம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்கள் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. பாத்தீங்களா? மறுபடியும் இந்த வானவில் குறித்து பேசியிருக்கார். அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், இந்த 2 இடத்துல தான் நேரடியாக ரெயின்போன்றதை அடையாளப்படுத்தியிருப்பார். எசேக்கியேலையும் ஆதியாகமத்திலும் படிக்கும் பொழுது போ அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். புரிஞ்சுங்களா? வில் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இதான் வித்தியாசம். அப்போ இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல காமிக்கும் பொழுது 2ஆம் வசனத்துல, அதாவது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு சிங்காசனத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அங்க யோவான் எழுதுறார். எழுதும் பொழுது படிங்க மறுபடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. பாத்தீங்களா? வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப அதுல என்ன சொல்றாரு சரி கவனிக்கும் பொழுது வேதாமத்துக்குள்ளாக சிங்காசனம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது சிங்காசனம் என்பது சகல சர்வ அதிகாரத்தை அடையாளப்படுத்தி காமிக்கும். எப்படி எந்த வகையில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது பாருங்க, இதே ஒரு கேள்வியை தான் நம்முடைய பேதுரு அங்க கேட்கிறாரு. மத்தேயுல 19ஆம் அதிகாரம் 27 படிங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? அப்போ இது ஒரு உதாரணமா பார்க்கப்பட்ட வசனம். அப்ப வேதாந்தத்தை பொறுத்த வகையில சிங்காசனம் என்பது சர்வ வல்லமை அதிகாரத்தை அடையாளப்படுத்தி காமிக்கும். அப்ப இங்க ஒரு சிங்காசனத்தை கவனிக்கும் பொழுது சர்வ வல்லமை உள்ளவர் யாரு? பரலோகத்தின் தேவன். அதை எங்க படிச்சிருந்தோம்? தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர்
அவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. பாத்தீங்களா? இதை ஏன் படிச்சோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லும் போது அது அடையாள பாஷைகள். அப்ப சிங்காசனம் என்பது சர்வ வல்லம் அடையாளப்படுத்தும். அப்ப சர்வ வல்லமுள்ளவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவன் மட்டும்தான் சர்வ வல்லமுள்ளவர். அப்ப அவருக்கு சர்வ வல்லம் இருக்குது. ஆனா அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்காராம்? இப்ப படிங்க 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும். பாத்தீங்களா? வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல் மாதிரி இருந்தாராம். அது என்ன வஜ்ரக்கல்? ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை போட்டிருப்பாங்க. அதோடைய சரியான ஒரு புரிந்துகொள்ளுதல் பார்த்தீங்கன்னா பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின ஒளி உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. பாத்தீங்களா? அதே வஜ்ரக்கல். அப்போ அது கிறிஸ்டல் கிளியர் ஜாஸ்பர் சொல்லி அங்க போட்டிருப்பாங்க. அப்படின்னா இந்த வஜ்ரக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா தெளிவா இருக்கும். அப்போ அந்த சிங்காசனத்தை உட்கார்ந்து இருந்தவர் பார்வைக்கு எப்படி இருக்காரா? கிறிஸ்டல் கிளியர். அப்படின்னா சகல ஞானம் உடையவர், கம்ப்ளீட்டா இன்டெலிஜென்ட். அவர் அவருடைய ஞானத்துக்கு மறைவாக எதுவுமே இருக்க முடியாதுன்றதை அங்க தெளிவுபடுத்தி காமிக்கிறார். பாருங்க, ரோமர்ல 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பாத்தீங்களா? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? ஓகே, அப்போ இந்த இடத்துல பார்வைக்கு வஜ்ரக்கல் சொல்லும் பொழுது அது வந்து ஜாஸ்பர். அப்ப அதோட உண்மை பொருள் சொல்லி என்ன உண்மை பொருள் என்ன சொல்லி கவனிக்கும் பொழுது அது வந்து கிறிஸ்டல் கிளியர் சொல்லி காமிச்சார். அப்ப அது எதை பொருள்படுத்தும் சொல்லி கவனிக்கும் பொழுது அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த பரலோகத்தின் தேவனுடைய குணாதிசயங்கள், அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்த பரலோகத்தின் தேவனுடைய குணாதிசயங்கள், அவருக்கு சகல ஞானமும் இருக்குதுன்றத நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவன் சகல அதிகாரத்தோடு இருக்கிறாரு. அதே நேரத்தில் அடுத்த லைன் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். பாத்தீங்களா? பதுமராகம் சொல்லும்போது சர்தீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னா அதோடைய கலர் வந்து ரெட் கலர். உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாத்ராமத்தில் ஆசாரிகளை கூப்பிட்டு அவங்க மேலே அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கல் பதிக்கப்பட்டிருக்கும். அதில் கூட முக்கியமான ஒரு கல் தான் இங்கே சொல்லப்பட்ட அந்த பதுமராகம் சொல்லக்கூடிய ஒரு கல். பாருங்க, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தையும், 4ஆம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக. ஓகே, நீங்க ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த பதுமராகத்துடைய கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட். அப்போ பிதாகிய தேவனுடைய அந்த சர்வ வல்லமைய அவருடைய அன்பை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இங்க பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழமாக படிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும் பொழுது அடுத்த அடையாளம் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான அடையாளம். படிங்க. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. பாத்தீங்களா? அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. நல்லா கவனிங்க. சிங்காசனத்தை யார் உட்கார்ந்திருக்காருன்னா சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய பரலோகத்தின் தேவன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு வல்லமை, அன்பு, ஞானம் இருக்குது. அப்பேற்பட்ட உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சிங்காசனத்தை சுத்தி என்னக்குதா ஒரு வானவில் இருக்குது சொல்லிட்டு இந்த இடத்துல இது வந்து அடையாள பாஷைகள். இந்த இடத்துல அந்த வானவிலுக்கு இன்னொரு அடையாளத்தை காமிக்கிறார். படிங்க. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அது பார்வைக்கு எப்படி இருக்குதா? மரகதம் போல் தோன்றிற்று அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். எது எது? அந்த வானவில். சுத்திலும் வானவில் இருக்குது. அது பார்வைக்கு மரகதம் போல் இருக்குதுன்றது சொல்லி காமிச்சார். அப்ப மரகதம் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எமரால்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. எமரால்டு கல்ல அந்த ஸ்டோன் நீங்க நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய கரெக்டான கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். புரிஞ்சுங்களா? கிரீன். அப்ப என்ன சொல்ல வராரு?
என்ன சொல்ல வராருன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, சர்வ வல்லமையுள்ள பரலோகத்தின் தேவன் அவர் ஒரு அடையாளத்தை காமிக்கிறாராம். வானவில வச்சு காமிக்கும் பொழுது அதோடைய தோற்றத்தை நம்ம காமிக்கும் பொழுது அது கிரீன் கலர் எமரால்டுன்னு சொல்லி காமிக்கிறார். எமரால்டு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோன், ஆனால் கலர் கிரீன் அப்படின்னு சொல்றார். சொல்லும் பொழுது எதை புரிய வைக்கிறாருன்னா, இந்த கலர்ஸ் வேதாமத்துக்குள்ள முக்கியமான இடம் பெறுது. எப்பொழுதுமே நம்முடைய வேதாமத்தில் கலர்ஸ் இருக்கு, நிறைய கலர்ஸ், வண்ணங்கள். இந்த வண்ணங்களுக்கு முக்கியமான ஒரு பகுதியை வேதாமத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கார். எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வெண்மை, வெள்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எதை அடையாளப்படுத்தும்? வெண்மை என்பது பரிசுத்தம். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலருக்குமே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கார். அப்ப இங்க கிரீன், பச்சைன்னு சொல்லும் பொழுது அந்த பச்சைக்கு என்ன அடையாளம் பாருங்க. சங்கீதம் 52 8 படிக்கலாம். சங்கீதம் 52 சங்கீதம் 8 வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பச்சை என்பது எவர் கிரீன். புரிஞ்சுங்களா? என்றென்றைக்குமே செழுமையாக ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலை அடையாளப்படுத்துறதா இந்த பச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள். அப்ப என்ன சொல்ல வரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனு குலத்துக்கு மறுபடியும் இழந்து போன ஒட்டுமொத்த உயிர்களையும் ஒட்டுமொத்த ஜீவனையும் திருப்பி தரக்கூடிய வகையில் சர்வ வல்லமையுள்ள பிதாவே நிற்கிறார் அப்படின்னு அடையாளத்தை பார்த்தீங்கன்னா இங்க காமிக்கிறாராம். புரிஞ்சுங்களா? அதனால தான் வானவில்லோடு தொடர்படுத்தி படிக்கும் பொழுது வானவிலுடைய நோக்கம் என்ன? ஒரு உறுதி, ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார். நான் சொன்ன கட்டாயமா செய்வன் சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அது என்ன காமிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் அவருடைய சிங்காசனம் சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அந்த வானவில்ல நம்முடைய பார்வைக்கு எப்படி காமிச்சாரு? எமரால்டு மாதிரி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப எமரால்டுடைய கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த வானவில் மூலமாக நமக்கு இந்த பூமியில இந்த மனுக்குளம் காலங்காலமா மறிச்சிட்டு இருக்கிறாங்க, உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மறுபடியும் அந்த எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவனை, அந்த ஜீவனை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி இந்த 4 இடங்கள்ல நேரடியாகவே நமக்கு வானவிலை குறித்து சொல்லி காமிச்சிருக்காரு. புரிஞ்சுங்களா? 4 இடம் பார்த்தாச்சு. இன்னும் சில இடங்களை பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா சொல்லியிருப்பார். எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாருங்க, ஏசாயால 59ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதலால் நியாயம் எங்களுக்கு தூரமாய் இருக்கிறது. 54ல 9 10 படிங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல், இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். பாத்தீங்களா? இன்டைரக்டா பேசியிருக்கார் பாருங்க. அதுல 7 இருந்து படிங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். பாத்தீங்களா? அற்ப காலம் உன்னை கைவிட்டேன்னு சொன்னார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்லி காமிச்சார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களை கைவிட்டவரு மறுபடியும் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு? இப்ப படிங்க 9ஆம் வசனம். 9ஆம் வசனம், இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வது இல்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வது இல்லை என்றும் ஆணையிட்டேன். பாத்தீங்களா? ஆனா இனி ஒருபோதுமே இஸ்ரேல் ஜனங்களை முற்றிலுமாக நான் கைவிட மாட்டேன், அழிக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்க மாட்டேன்னு சொல்லல, முற்றிலுமாக கைவிட மாட்டேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கிறார். எப்படி நோவா காலத்துல முற்றிலுமாக வெள்ளம் வச்சு அழிச்சாரோ, அதுக்கப்புறமா வெள்ளத்தின் மூலமாக கம்ப்ளீட்டா அழிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்க மாட்டேன்னு சொல்ல வரல, முற்றிலுமாக உங்களை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி காமிச்சார். அப்ப இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இன்டைரக்டா அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்காரு. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, 4 முக்கியமான இடங்கள்ல இந்த ஒரு வானவர்களுடைய உண்மைகளை நாம பார்த்தோம். சரிங்களா? அப்ப ஆதியாகமத்தில் தான் முதல்ல கவனிக்க ஆரம்பிச்சோம். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான் பாடம். அப்ப ஆதியாகமத்தில் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு என்ன காமிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார்.
ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா அதை கட்டாயம் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சார். இனி மறுபடியுமாக வெள்ளத்தின் மூலமாக அழிக்க மாட்டேன். அதுல நமக்கு என்ன பாடம்னா அவர் சொன்ன வார்த்தைகள் இருந்து அவர் மாறவே மாட்டேன்றதை புரிய வச்சார். அதுக்கு அடையாளம் அது. சரிங்களா? நம்பர் 1. ரெண்டாவது, எசேக்கியேல்ட்ட காமிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய உபத்திரம் வரப்போகுது. அந்த உபத்திரத்தில் ஒட்டுமொத்த அந்த எருசலேம் பிடிக்கப்படும், எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்படும், ஜனங்கள் சிறைப்பட்டு போயிடுவார்கள். ஆனாலும் என்ன பண்ணுவேன், என்கிட்ட எல்லா விதமான வாக்கு தத்தங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் என்ன சூழ்ந்திருக்குது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் உலகத்துக்குள்ள நாம இப்ப இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எத்தனையோ உபத்திரங்கள் உலகம் சந்திக்குது. நான் இருக்கிறேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு அடையாளம் காமிக்கிறார். அப்படின்னா அந்த வானவில்ல எசேக்கியேல்ட்ட காமிக்கும் பொழுது அதே காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது உலகத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இல்லையா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை போகவே போக சொன்னார் இல்லையா? படிங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? அது இஸ்ரவேலுக்கு சொன்னது, இன்னைக்கு நமக்காக தான் சொல்றார். அப்ப எத்தனையோ சூழ்நிலைகள்ல எத்தனையோ சந்தர்ப்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தா கூட நம்மளை கூப்பிட்டு ஆறுதல் படுத்த முடியாக அன்னைக்கு சொன்ன இல்லையா, நோவா காலத்துல வில்ல மேகத்துல வச்சேன் இல்லையா, அதே மாதிரி அந்த நம்பிக்கை நோவா கொடுத்த உடனே, அந்த நம்பிக்கையை நோவாக்கு கொடுத்த உடனே எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே மாதிரி இன்னைக்கு அநேக நம்பிக்கைகளை வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிற, தைரியமா சந்தோஷமா வாழுங்க, எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாது, ஒரு வாதியும் கூடாரத்தை அணுகாது. இப்பேற்பட்ட வகையில தான் வேதாந்தத்தின் உண்மைகளை புரிந்து கொண்டு அந்த நம்பிக்கையை தெரிந்து கொண்டு விசுவாசத்தோடு வாழணுமே தவிர ஏதோ ஒரு வார்த்தையின் அடிப்படையில் உணர்வின் அடிப்படையில் வாழ்க்கையை வாழக்கூடாதுக்காக தான் நமக்கு சொல்லி காமிக்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எசேக்கியேல் காலப்பகுதியில் சிறைப்படுத்தி போகப்பட்டனர், தேசம் அழிந்தது. ஆனா மறுபடியும் விடுதலைகளை கொண்டு வந்தார் இல்லையா? காரணம் என்னன்னா அவர் சுத்தி இருக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தங்கள் நம்பிக்கைகள் அதை காமிச்சாரு. எசேக்கியேல் நம்பினாரு, இன்னைக்கு நாமளும் நம்புறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது தானியேல், அடுத்தது கவனிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், புரிஞ்சுங்களா? 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன காமிச்சாரு, ஒரு தூதன் மேலந்து வராரு, அவருடைய சிரசின் மேல அந்த ஒரு வானவில் காமிக்கப்பட்டு சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்ப அந்த காலப்பகுதி ஒரு மிகப்பெரிய உபத்திரத்தின் காலப்பகுதி. வேதாந்தத்துக்குள்ளாக அந்த காலப்பகுதியை என்னன்னு சொல்லுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இருண்ட காலப்பகுதி, இருண்ட யுகம்னு சொல்லுவாங்க. அப்ப சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப மகா உபத்திரம் வரப்போகுது இல்லையா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அந்த மகா உபத்திரம் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே அந்த 1260 வருஷம் நடந்த உபத்திரவம் அந்த மாதிரி உபத்திரம் அவங்களை பாதிக்காது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி காமிச்சார். நம்முடைய ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது உபத்திரங்கள் நம்ம நெருங்கும், நாம் அதுக்குள்ள போக மாட்டோம். எப்படி? நாம உண்மையாக அவருடைய சத்தியத்துக்கு தைரியமாக விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய பிள்ளைகளை இருந்தா அப்படின்னா எந்த உபத்திரவும் எந்த காலத்திலையும் நம்மள அணுகான்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்ப அந்த 1260 வருஷத்துல அன்னைக்கு இருந்த விசுவாச மார்க்கத்தார் உண்மை கிறிஸ்தவர்களை வெட்டினாங்க, கொலை பண்ணாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்டர்நெட்ல போட்டு பாருங்க, இந்த 1260 வருஷத்துல இருண்டகுன் வேதாந்தம் சொல்லப்படுது. அதுல விசுவாச மார்க்கத்தார் யாரு, அவங்க யாரை குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க போட்டு பாருங்க. ஒருவேளை தெரியல அப்படின்னா எங்களுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதுல இமிடியட்டா யார் அந்த விசுவாச மார்க்கத்தார்ன்றத வசனத்து மூலமாக உங்களுக்கு காமிக்கப்படும். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லா கவனிங்க. இந்த மகா உபத்திரத்தை குறித்து நம்ம ரொம்ப தெளிவாக ஏற்கனவே பாடம் எடுத்திருக்கோம். நம்ம யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த மகா உபத்திரத்தில் ஆண்டோடைய பிள்ளைகள் அந்த சூழ்நிலைகள் உள்ள இருந்தா கூட அந்த உபத்திரம் அவங்களை பாதிக்காது. பாருங்க, ஏசாயா 57:1 படிங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை, புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பாத்தீங்களா? தீங்கு வராதுக்கு முன்பாக அப்படின்னா அந்த தீங்கு அவங்க அணுகிறதுக்கு முன்பாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உபத்திரம் ஒரு தீமை மட்டும் வருது அப்படின்னா அந்த தீமைக்குள்ளாக நம்ம இருப்போம், மாட்டிப்போம். நல்லா கவனிங்க, இருப்போம் மாட்டிப்போம் அப்படி என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாம பரலோகத்தின் தேவனுடைய சத்தியத்தை விட்டு வழி விலகி போயிடுவோமா? போக மாட்டோம்ல. போகலாம் அப்படின்னா நம்மளை காப்பாத்திட்டு அர்த்தம், போகலாம் அப்படின்னா நம்மளை காப்பாத்திட்டான்னு அர்த்தம்.
எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் இந்த பூமியில் வந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவனுடைய எல்லா வார்த்தைகள் மேல முழு நம்பிக்கை வச்சார். அப்படி வச்சிருக்கும் பொழுது அவர் அடிச்சாங்களா? உபத்திரத்துக்கு அவர் உள்ள போனாரா? ஆனால் அவர் என்ன பண்ணல, அவர் வெளியில போகல. புரிஞ்சுங்களா? அதுதான் உபத்திரவத்தில் நம்ம காப்பாற்றுறதுக்கு அடையாளம். அப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகளை நம்முடைய பரலோக தேவன் காப்பாற்றுவார். ஆனால் வெளிப்படுத்த விசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன காமிக்கப்பட்டதுன்னா முக்கியமான விஷயங்கள். அந்த இடத்துல காமிக்கப்படக்கூடிய உண்மை பொருள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். அந்த இடத்துல காமிக்கப்பட்ட உண்மை பொருள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, 1260 வருஷ காலப்பகுதியில் பரலோகத்தின் தேவனுடைய உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் இந்த விசுவாச மார்க்கத்தார் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் கொடுமைப்படுத்துறாங்க. எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க லிஸ்ட்டை வேணா கூட நாங்கள் எங்களுடைய அந்த சைட்டில் பதிவிடுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி உபத்திரப்படுத்தல் யாருக்கு வராதுன்னா இனிமேல் வரக்கூடிய ஆண்டோட பிள்ளைகளுக்கு வராது. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நமக்கு வரது எல்லாமே மென்டல் டார்ச்சர். ஃபிசிக்கலாக நம்மளை வெட்டுவாங்க, கொளுத்துவாங்க, பாம்பு போடுவாங்க, அழிப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது. நமக்கு வரது எல்லாமே மென்டல் டார்ச்சர். இதை தாங்கிறதுக்கான வல்லமைகளையும் நம்ம கொடுத்துருக்காரு. புரிஞ்சுங்களா? அதனால தான் நம்மகிட்ட தைரியமா என்ன சொன்னார்னா, நீங்க விசுவாசத்தோட தைரியமா வாழுங்கன்னு சொன்னார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவுபடுத்தி காமிச்சிருக்காரு. எப்படி? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கே சொல்லி காமிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? அதனால இனி இருக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப குறைவான காரியங்கள், குறைவான காலங்கள். அந்த காலத்தில் நம்ம உள்ள இருக்கிறோம். உள்ள இருக்கும் பொழுது நாம உண்மையான விசுவாசத்துக்கு உண்மையா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை வெட்டிடுவாங்களா, அடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையில படிங்க. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? அப்படின்னு அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு இது நமக்கு தான் பொருந்தும். அப்போ இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நம்ம விசுவாசத்தை வெளியே காமிக்கிறதுக்கு பயப்படுறோம். அப்ப இதுதான் விசுவாசம் சொல்லி பைபிள் சொல்லிச்சு அப்படின்னா, நம்முடைய பரலோக தேவன் உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னா, இந்த வார்த்தை அடிப்படையில், எந்த வார்த்தை அடிப்படையில்? வானவல் காமிச்சார் இல்லையா வெளிப்படுத்த 10:1 மறுபடியுமாக இந்த 1260 வருஷத்துல நடந்த உபத்திரவங்கள் இட் வில் நெவர் எவர் ரிப்பீட்டட் சொன்னார் இல்லையா? அப்ப அது நமக்கு தான். இந்த உண்மைகளில் இன்னும் ஆச்சரியமா இருக்கும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். புரிஞ்சுங்களா? ஏன்னா அது 6ஆம் சபையில் சொல்லப்பட்ட ஒரு காலப்பகுதி. அதுக்கப்புறம் 7ஆம் சபையின் காலப்பகுதி வந்துடும். 7ஆம் சபையின் காலப்பகுதியில் அது நம்முடைய அடைசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையின் காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் நம்முடைய ஆண்டு உறுதியாக வந்துட்டார் அப்படின்றதா அந்த வசனம் சொல்லுது. அதை படித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி ஆச்சரியமான விசேஷமான ஒரு காலப்பகுதி. அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு கூப்பிட்டு சொல்றாரு. அப்ப இதை மறந்துட வேண்டாம். வெளிப்படுத்தல் 10:1 என்ன சொன்னார்னா, பலமுள்ள ஒரு தூதன். யார் அந்த தூதன்? நீங்க கண்டுபிடிங்க. சரிங்களா? அந்த தூதன் மேலிருந்து கீழே வரும் பொழுது அவருடைய சிரசின் மேல வானவில் காமிக்கப்பட்டது. என்ன அடையாளம்? வானவில் வந்துட்டாவே மறுபடியும் ரிப்பீட் ஆகாது, தைரியமா வாழுங்கன்றது அடையாளம். அப்ப அந்த 1260 வருஷங்கள் உபத்திரவங்கள் ரிப்பீட் ஆகாது, இனிமே சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அது நமக்கு பெரிய நம்பிக்கை. இனிமேட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இல்லையா? நமக்கு ஒன்லி மென்டல் டார்ச்சர் தான். அதனால தைரியமா என்ன பண்ணலாம்னா இந்த விசுவாசத்துக்காக ஜீவனே கொடுக்கலான்றதா அங்க சொல்லப்பட்டது. அதனால தான் யூதால ரொம்ப தெளிவாக எழுதினார். யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் தமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்து உள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாத்தீங்களா? யூதா 3ஆம் வசனத்துல தெளிவா சொன்னார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக தைரியமா வாழுங்கள் சொல்லி காமிச்சார். அப்ப பரிசுத்தவான்கள் சொல்லும் பொழுது ஆதிகால அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் அவங்ககிட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் பிரசங்கம் என்னது? படிக்கலாம் பாருங்க. இது ஏன் படிக்கிறோம்? இனிமே அந்த 1260 வருஷத்துல நடந்த உபத்திரவங்கள், கொடுமைகள், வேதனைகள் ரிப்பீட் ஆகாது. இனி கொஞ்ச காலம் இருக்குது, தைரியமா வாழுங்கன்னு சொன்னார். அப்போ வாழும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமா வாழும். அப்ப பரிசுத்தவான்கள் யாரு? ஆதிகால அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், இன்னைக்கு நாம கூட.
அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன விசுவாசம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முதல் பிரசங்கம் விசுவாசம் என்னது படிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பாத்தீங்களா, தாமதமின்றி கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், இல்ல எந்த மாற்றம் இல்லைன்றத தைரியமா பிரசங்கம் பண்ணி காமிச்சார். அந்த மாதிரி அந்த பரிசுத்தவான்கள் கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நம்ம தைரியமா வாழணுன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்படி வாழும் பொழுது நமக்கு மென்டல் டார்ச்சர் தான் வருமே தவிர பிசிக்கலா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை, தைரியமா வாழுங்கன்றத அங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இது ஒண்ணு. 4வது என்ன படிச்சிருந்தோம்? 4வதுல வந்து சிங்காசனத்து மேல ஒருத்தர் வீட்டு இருக்கிறாரு. அது யாருன்னா பரலோகத்தின் தேவன். அவரை சுத்தி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கற்களை குறித்து பேசியிருந்தாரு. அதுல அந்த சிங்காசனம் சுத்தி வானவில் காமிச்சாரு. வானவிலுடைய பார்வை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குதா? அது மரகதம். என்ன அர்த்தம்? எமரால்டு கிரீன். அப்ப இன்னைக்கு பாருங்க அன்புக்குரிய சகோதரர், நல்லா கவனிங்க. கடைசி பாயிண்ட். இன்னைக்கு நமக்கு நிறைய வேதனைகள் எப்படி இருக்குன்னா, நம்முடைய நிறைய சொந்தங்கள், நம்முடைய அம்மா, நம்முடைய அப்பா, நம்முடைய கணவர், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், நிறைய பேர் நம்ம நேசித்த எல்லாருமே மரிச்சிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த இழப்புகளை இன்னைக்கு வரைக்கும் தாங்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அநேக இருதயங்கள் கண்ணீர் வடிக்கின்றது. எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய தேவன் சொல்றார், மறுபடியும் அந்த எவர் கிரீன் லைஃப், அந்த ஜீவனை நான் கொடுக்குற நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் வெளிப்படுத்த விஷயத்தில் காமிக்கிறார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்க. உலகத்துக்குள்ள செத்து போன எல்லாருமே உயிர் தந்து வருவாங்க. அந்த வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், அஷூரன்ஸ் கொடுக்குறேன், தைரியமா நீங்க இருங்க, செத்து போனவங்க கொஞ்ச நாள் வந்துடுவாங்கன்னு சொல்லி காமிச்சார். இவ்வளோ பெரிய நம்பிக்கைகளை நம்முடைய வேதாமத்தில் கொடுத்துருக்காரு. இந்த நம்பிக்கைகளை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி அடையாளங்கள் நம்ம காமிக்கப்பட்டிருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ முதல்ல நம்முடைய நோவா கிட்ட காமிக்கும் பொழுது அந்த வானவில்லை காமிச்சார். அந்த வானவில் மூலமாக மறுபடியுமாக இந்த மாதிரி அழிவை வெள்ளத்தின் மூலமாக ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொன்னார்னா, அவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கார். அந்த வார்த்தையில நான் உறுதியா நிற்பேன் கடைசி வரைக்கும் சொன்னார். அதுதான் நமக்கு. புரிஞ்சுங்களா? அதனால தான் தாவீது கிட்ட பத்தி அவரை பத்தி சொல்லும் போது சொன்னார் பாருங்க. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 34ஆம் வசனம், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளிம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினார். பாத்தீங்களா? தாவீதுடைய சிங்காசனத்தை நான் ஒளிய பண்ணவே மாட்டேன் சொன்னாரா? நம்பிக்கை கொடுத்தாரா? அதுல உறுதியா இருந்தாரா? அதுல வந்த மிகப்பெரிய ராஜா தான் மத்தேயு 1:1 படிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாத்தீங்களா? தாவீதுடைய சிங்காசனத்தை வந்த மிகப்பெரிய ராஜா தான் யூதராஜ சிங்கம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் படிச்சோம்? நம்முடைய பரலோகத்தின் தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலுமே அவர் உறுதியா நிற்பார். அதைத்தான் நமக்கு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ வார்த்தைகள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கார். அதை நம்ம எப்படி நம்பணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வானவில் மாதிரி அநேக அடையாளங்களை காமிச்சிருக்கார். அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல உயிர்த்தெழுதல் நடக்கும். நம்முடைய இயேசு 2ஆம் வருகை, அவருடைய ராஜ்யம், இதெல்லாம் பரிபூர்ணமாக நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலப்பதிவுகளாக தான் நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்ம நம்புறதுக்காகவே இந்த அடையாளங்களை காமிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ ஆதியாமத்தில் நோவா மூலமாக அவர் சொன்ன வார்த்தையில நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? நான் சொன்னது கட்டாயம் நடக்கும், நான் மனம் மாறவே மாட்டேன், இந்த மாதிரி உலகத்தை மறுபடியும் அழிக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் மனம் மாறுவேனா? மாறவே மாட்டேன். அதான் அங்க நமக்கு எடுக்கிறோம். எசேக்கியேல்ல படிக்கும் பொழுது உன் ஜனங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல வடக்கிலிருந்து வரக்கூடிய நேபுகாத்நேச்சரை பிடிச்சு போயிடுவார், ஆனாலும் எங்கிட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, கட்டாயமா காப்பாத்துவேன், நீ நம்பிக்கையோட வீட்டுக்கு போ சொன்னாரா? நடந்துருச்சு. தானியேல படிக்கும் பொழுது 1200 வருஷங்கள் உபத்திரப்படுறாங்களா, இனி படமாட்டாங்க, அந்த உபத்திர காலம் முடியும் பொழுது நீங்க தைரியமா நீங்க போங்க சொன்னாரா? வெளிப்படுத்தும் விஷயத்துல 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது சொன்னார். என்ன சொன்னார்? செத்து போன எல்லாரும் உயிர்த்து வந்துருவாங்க, எவர் கிரீன் லைஃப் நான் கொடுக்கன்னு சொன்னாரா? சொல்லிட்டார். இப்படி எல்லா வகையிலுமே அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளை எந்த மாதிரி நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக வாழணுன்றது தான் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? இன்னும் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கவனிக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வானவில் தோன்றும் பொழுது அதில் 7 வண்ணங்கள் வரும் இல்லையா? அதில் கூட ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் பார்த்தோம். இது வானவில் தோன்றுது, அதில் 7 வண்ணங்கள் வரும்.
அப்படின்ற ஒரு நேரடியான வசனம் வேதாகமத்தில் கிடையாது. ஆனால் வானவில் தோன்றும் பொழுது அது 7 வண்ணங்களோட தான் வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை அதில் கூட ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் ஆண்டோட திட்டம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா நம்ம அதை கூட ஷேர் பண்ணிக்க முடியும். எப்படின்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த சூரியனுடைய அந்த ரேஸ் ஒளிக்கதிர்கள் இந்த ரெயின் டிராப்ஸ் மலை துளிகள் மேலே படும் பொழுது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எது வருது? ரெயின்போ வருதுன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ சூரியன் எதை அடையாளப்படுத்தும் வேதாகமத்துக்குள்ளாக பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாத்தீங்களா? நீதியின் சூரியன் அந்த ரெயின்போல அடுத்து நம்ம காமிக்கிற முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தம் திட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரெயின்போடைய கலர்ஸ் வச்சு காமிக்கிறார். ரெயின்போல எத்தனை கலர் இருக்கும்? 7 வண்ணங்கள். புரிஞ்சுங்களா? ஒரு வேலை உங்களுக்கு இங்கே காமிக்க முடிஞ்சா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் அதை பாருங்கள். பார்க்குறீங்களா? பாருங்கள். 7 வண்ணங்கள் என்னென்ன இருக்குது? ரெட்டு, சிகப்பு, ஆரஞ்சு இருக்குதா? ஆரஞ்சு இருக்குது. எல்லோ மஞ்சள் நிறம் இருக்குது. கிரீன் பச்சை நிறம் இருக்குது. ப்ளூ நீல நிறம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா கருநீலம் இருக்குது. அப்புறம் பர்பிள் ஊதா நிறம் இருக்குது. இப்படி 7 வண்ணங்கள் அதில் இருக்குன்றது நமக்கு தெரியுது இல்லையா? இது எதை அடையாளப்படுத்துதுன்னா சத்தியத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. நல்லா கவனிங்க. சூரியன் எது? சூரியன் யார் அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சூரியன் அடையாளப்படுத்துது. அப்ப சூரியன் உதிக்கும் பொழுது மலைத்துளிகள், அன்புக்குரிய சகோதரர்களே, மலைத்துளி எது அடையாளப்படுத்துது? படிக்கலாமா? படிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பாத்தீங்களா? மலைத்துளிகளை எதுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறார்னா அவருடைய உபதேசம், அவருடைய சத்தியங்கள். அப்போ இந்த சத்தியத்தினுடைய வெளிப்பாடு சூரியன் வந்து உதிக்கும் பொழுது அது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். எப்படி தெரியுது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் சத்தியத்தோட ஒட்டுமொத்த திட்டங்களும் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றது சொல்ல வர்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெயின்போ எப்படி தோன்றும் அப்படின்னா இங்க சூரியன் இருக்குது, இங்க மலைத்துளிகள் இருக்குது. சூரியனுடைய கதிர்கள் ரேஸ் வந்து படும் பொழுது அதனால வெளிவரக்கூடியதா இந்த ரெயின்போ. அது 7 கலர். அப்போ சூரியன் யார் அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்றத மல்கியா 4:2 படிச்சோம். மலைத்துளிகளை கவனிக்கும் பொழுது அது சத்திய வசனத்தை அடையாளப்படுத்துன்றத நாம உபாகமத்தில் படிச்சோம். மறுபடியும் படிங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பாத்தீங்களா? மழையானது. புரிஞ்சுங்களா? படிங்க. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். எல்லா வகையிலும் கிளியர் பண்ணிட்டார். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த சூரியனோட லைட்டு மலைத்துளிகள்ல பட்டு வெளியே வரதான் ரெயின்போ. வெளியே வரும்பொழுது 7 கலர்கள். அப்போ சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டோடைய பிரம்மாண்டமான வாக்கு தத்தங்கள், நம்பிக்கைகள், என்ன சத்தியம், என்ன திட்டம்ன்றதா இந்த கலர்ஸ் வெளிப்படுத்தி காமிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வேதாகமத்துக்குள்ளாக ஒவ்வொரு கலரிலுமே ஆண்டவருடைய உண்மையான திட்டங்கள் வெளிப்பட்டிருக்கின்றதை நம்ம கவனிச்சோம். எப்படி பார்த்தோம்? வெண்மை, வெள்ளை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பரிசுத்தம். புரிஞ்சுங்களா? பாருங்க. உதாரணத்துக்கு 1 யோவான் 3:3 படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. பாத்தீங்களா? அப்ப நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அப்ப வெண்மை பரிசுத்தத்தை அடையாளப்படுத்தும் பொழுது அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிசுத்தமான நிலைமை அடையாளப்படுத்துன்றதை நம்ம கவனிக்கிறோம். உதாரணத்துக்கு இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 1:35 படிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். பாத்தீங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அப்ப அந்த வெண்மை வந்து பரிசுத்தத்தை என்ன பண்ணணும்? அடையாளப்படுத்தி காமிக்கும். அப்ப இது கலர் தானே? அந்த மாதிரி இங்க 7 கலர் பார்த்திருக்கோம். இந்த பிக்சர் பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு தெரியும் 7 கலர். அந்த 7 கலருமே ஆண்டவருடைய பிரம்மாண்டமான சத்தியத்தினுடைய வெளிப்பாடுகளை நம்ம காமிக்குது. அதனால தான் எசேக்கியேல்ட்ட காமிக்கும் பொழுது இத்தனை சத்தியங்கள் சூழ்ந்திருக்குது, நீ தைரியமா வாழ சொல்லி காமிச்சார். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 10 சொல்லி காமிச்சார். அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 4, அதே மாதிரி தான் ஆதியாகமத்தில், அதே மாதிரி தான் நம்ம ஏசாயால படிச்சிருந்தோம். புரிஞ்சுங்களா? 54ஆம் அதிகாரத்தில். இப்படி எல்லா வகையிலுமே ஆண்டவர் வந்து அருமையான உண்மைகளை வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது இங்கே காமிக்கப்பட்ட கலர் என்ன? ரெட் கலர், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, பர்பிள். அப்போ இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே நல்லா கவனிங்க. ரெட் சிகப்பு. வேதாகமத்தை பொறுத்த வகையில் சிகப்புன்னு சொன்ன உடனே
எல்லாருடைய கண்களையும் காதுகளையும் அது புரிய ஆரம்பிச்சிடும். என்னது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்களே. பாருங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாத்தீங்களா? அப்போ இந்த ரெட் கலர் காமிக்கப்படும் பொழுது அந்த ரெயின்போல வானவில்ல அந்த ரெட் சத்தியத்தோட முக்கியமான ஒரு திட்டத்தை என்ன பண்ணதுன்னா அடையாளப்படுத்தி காமிக்குது. என்னது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து மரித்து தன் ஜீவனை கொடுத்து அவர் ரத்தத்தினால மீட்டெடுப்பார். நீங்க தைரியமா இருங்க. நான் சொன்னல மனம் மாற மாட்டேன். பாத்தீங்களா? நோகிட்டே காமிச்சார். அது புரியல, நீங்க நமக்கு தெரியுது. அதனாலதான் இந்த விசுவாச வாழ்க்கையில தைரியமாக உறுதியாக விசுவாசத்தோடு வாழணும். இதை உலகம் தெரிஞ்சுக்கல, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இது கட்டாயமா புரியணுன்றதான் நம்முடைய ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த சிகப்பு நிறம் ரெட் கலர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை, ஈடு பலியை, ரத்தத்தை அடையாளப்படுத்தி காமிக்கின்றதை புரிய வச்சார். ஆரஞ்சு, இந்த ஆரஞ்சு அடுத்து வரக்கூடிய எல்லோ, புரிஞ்சுங்களா? மஞ்சள் நிறம். இந்த 2 கலருமே ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். அப்ப இது எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு தமிழ் பைபிளில் படிக்கலாம், அதுவே நீங்க RVICல இங்கிலீஷ்ல படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கோல்டுன்னு போட்டிருப்பாங்க. உதாரணம் தமிழ் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 68ல 13 படிங்க. சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், நீங்கள் அடிப்பு நடையில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளையால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பாத்தீங்களா? இது ஆங்கிலத்தை படிச்சு பார்க்கும்போது எல்லோ கோல்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப இந்த ஆரஞ்சும் இந்த எல்லோவும் எதோடைய ஒரு சாயலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோல்டு. அப்ப கோல்டு என்பது வேதாந்தத்தை பொறுத்த வகையில் என்னது? கோல்டோடைய தன்மைகள் எப்படிப்பட்ட தன்மைன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, கோல்டோடைய நிறம், கோல்டு என்ன ஆகாது? என்னைக்குமே மாறவே மாறாது. புரிஞ்சுங்களா? அப்ப அது தெய்வீக தன்மை அடையாளப்படுத்தி காமிக்குது. அப்ப பரலோகத்தின் தேவனுடைய ஒரு சாயலையும் பரிசுத்தமான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயலையும் இந்த ஆரஞ்சும் இந்த எல்லோவும் வெளிப்படுத்தி காமிக்குது. எப்படி? மாறவே மாறாதுன்னு தான் அதோடைய தன்மைகள். உதாரணத்துக்கு மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பாத்தீங்களா? நான் கர்த்தர், மாறவே மாற மாட்டேன், யாக்கோபின் புத்திரர்கள் நீங்கள் நிர்மூலமாகுவதில்லை அப்படின்னு அவருடைய தன்மை வெளிப்படுத்தி காமிக்கிறார் இந்த ஆரஞ்சு எல்லோல. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர், அதே மாதிரிதான் பாருங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பாத்தீங்களா? நம்ம எப்படி இத வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி பாத்தீங்களா? இந்த ஆரஞ்சு எல்லோ ரெண்டுமே வரும் பொழுது அது கோல்டோடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்ப கோல்டு என்பது என்னைக்குமே மாறாத ஒரு தன்மை. அந்த மாதிரிதான் பரலோகத்தின் தேவனாகிய பிதாகிய தேவனும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என்னைக்குமே மாற மாட்டாங்க. நாங்க இருக்கிறோம், நீங்க தைரியமான பண்ணுங்கன்னா இந்த உலகத்தில் வாழுங்கன்ற நம்பிக்கை காமிச்சிருக்கார் ரெயின்போல. புரிஞ்சுங்களா? அடுத்து நமக்கு என்ன இருக்குது? கிரீன். ஏற்கனவே பார்த்துருக்கோம். சங்கீதம் 52ல 8 படிக்கலாம். சங்கீதம் 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாத்தீங்களா? இந்த பச்சை என்பது எவர் கிரீன் லைஃப். அப்ப என்ன காமிக்கிறார் ரெயின்போல? இந்த கிரீனை காமிக்கும் பொழுது எவர் கிரீன் லைஃப், சத்தியங்கள், திட்டங்கள் இருக்குது, தைரியமா இருங்க, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அடுத்தது என்ன இருக்குது? ப்ளூ. நமக்கு நல்லா தெரியும், வேதாகமத்துக்குள்ள நீலம், ப்ளூ எதை அடையாளப்படுத்துனா விசுவாசம். புரிஞ்சுங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. மத்தேயுல 9ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பாத்தீங்களா? ஒரு ஸ்திரீ நம்முடைய ஆண்டவருக்கு பின்னாடி வந்து வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா நான் குணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்களா? அந்த நினைப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, அது உன் விசுவாசம்.
அப்போ என்னது, வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று. பாத்தீங்களா, அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்தில் என்ன இருக்கணுமா, இளநீலம் இருக்கணும், ப்ளூ இருக்கணும். அப்ப அந்த ப்ளூவை நம்முடைய ஆண்டவரே எப்படி விட்னஸ் பண்றாருன்னா உன் விசுவாசம் சொன்னாரா. அப்போ இந்த ரெயின்போவில் வரக்கூடிய முக்கியமான கலரில் ஒரு கலர் தான் அந்த ப்ளூ, விசுவாசம். நிறைய விசுவாசத்துக்குரிய சத்தியங்கள் இருக்குது. நீங்கள் தைரியமாக இருங்கள், அந்த நம்பிக்கை நம்மகிட்ட காமிச்சார். புரிஞ்சுங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகோன்னு சொல்லக்கூடிய கரு நீலம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் சொல்லக்கூடிய ஊதா நிறம். இது ரெண்டுமே எதை அடையாளப்படுத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜ்ய ரீகத்தை அடையாளப்படுத்தி காமிக்கும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாருங்க, மார்க் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். பாத்தீங்களா. அப்போ இந்த கலரோட காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ஆங்கிலத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா பர்பிள் போட்டிருப்பாங்க, சரிங்களா. நீங்க கொஞ்சம் இதாக வேண்டாம், ஆங்கிலத்தை படித்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு சில காம்பினேஷன் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கல. புரிஞ்சுங்களா. அப்போ இப்போ நம்ம பார்த்த இந்த கடைசியில் வரக்கூடிய இண்டிகோ பர்பிள், புரிஞ்சுங்களா, அதாவது கருநீலம், இந்த ஊதான் சொல்லக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா ராஜ்ய ரீகத்தை அடையாளப்படுத்தி காமிக்கும், ராயல்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேலான நிலைமைகள். அப்போ அவர் ஒரு ராஜவம்சம், பரலோகத்தின் தேவனுடைய குமாரன், அவர் மீட்டெடுப்பார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த 7 கலரில் பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்தமான சத்தியங்களில் இந்த சூரியன் மூலமாக, அதாவது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய மகத்துவத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காமிச்சிருக்கானதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுங்களா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு வானவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வானவில்ல நேரடியாக நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆதியாகமம், எசேக்கியேல், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். புரிஞ்சுங்களா. அடுத்தது ஏசாயால 54ஆம் அதிகாரத்தில். புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறமா இந்த கலர்ஸ் குறித்து படித்தோம். இந்த 4 இடத்துலையுமே எப்படிப்பட்ட நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்கன்றதையும் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம், நோவாட்ட காமிக்கும் பொழுது நான் சொன்ன மறுபடியும் அது வரைய வராது, தைரியமாக வார்த்தையை நம்பி வாழுகின்ற அஷூரன்ஸ் கொடுத்தார். அதில் அதே மாதிரி எசேக்கியேல்கிட்ட சொல்லும் பொழுது அவரோட சுற்றி அந்த சிங்காசனம் சுற்றி வானவில் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த வானவில் இருக்கக்கூடிய அநேகமாயிரம் வாக்கு தத்தங்கள், அந்த கலர்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் இருக்குது. உன் ஜனங்கள் விடுதலை பண்ணப்படுவார்கள், அந்த உபத்திரத்தில் போனால் கூட நீ தைரியமாக போன்னு சொல்லி காமிச்சார். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் வரும் பொழுது இன்னும் கொஞ்ச நாளில் எவர்கிரீன் லைஃப் இருக்குது, நீங்கள் தைரியமாக இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உபத்திரம் ரிப்பீட் ஆகாது, நீங்கள் சாவுங்க, ஆண்டோட சத்தியத்துக்காக உயிரை கொடுங்கன்றதை நமக்கு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா. அதனால தான் நம்மளை கூப்பிட்டு இவ்வளோ வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கும் பொழுது அந்த வாக்கு தத்தங்கள் மேலே நாம் எப்படி நம்பிக்கையாக இருக்கணுன்றதை நமக்கு சொல்லி காமிச்சார். இந்த மாதிரி நிறைய உண்மைகள் இருக்குது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா நிறைய உண்மைகள் சொல்லியிருக்கார். பாருங்க, உதாரணத்துக்கு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 14 படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவர் பொறுமையாய் இருந்து காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். 2 முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. அது என்னன்றதை அடுத்து சொல்ல போறாரு. படிங்க. 18ஆம் வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, பாத்தீங்களா, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு, அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி. 2 மாறாத விசேஷங்கள் என்னது? 1 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், ப்ராமிசஸ். இன்னொன்று அவர்கிட்ட ஏற்படுத்தின உடன்படிக்கை.
இது ரெண்டுமே மாறாது என்றைக்குமே. அதுதான் வானவெல்லார் காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்போ வானவெல்லார் காமிச்ச முக்கியமான சம்பவங்களை நம்ம கடைசியாக நமக்கு இங்கே நம்ம படிக்கும்போது சொல்லி காமிச்சார். மறுபடியும் படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை? 2 முக்கியமான நம்பிக்கைகள். ஒன்னு ஆபிரகாமுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தம், ப்ராமிசஸ். இன்னொன்னு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர் ஏற்படுத்த உடன்படிக்கை. இது 2 என்னைக்குமே மாறாது. அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம எதுக்குள்ள போக முடியுமா? திரைக்குள்ளாக. எது திரை? இது ஆசிரியப்பு கூடத்தில் கூடிய முக்கியமான ஒரு பாகம். ஆசிரியப்பு கூடத்தில் 2 முக்கியமான பாகம் இருக்கும். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு இல்லையா, மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முக்கியமான திரை இருக்கும். அது உள்ளே போயிட்டாங்கன்னா அது எதை பொருள்படுத்தும்னா ஆண்டோடைய ஆசீர்வாதமான காலப்பகுதியாகிய 1000 ஆண்டு அரசாட்சி அடையாளப்படுத்தும் விசேஷமான காலப்பகுதி. அதுக்குள்ளே நம்மளால் போக முடியுமா? எப்படி? இந்த 2 மாறாத வாக்கு தத்தங்கள், விசேஷங்கள் சொல்லி காமிச்சார். இதே மாதிரி தான் யார் போயிருக்கா அதுக்கு முன்னாடியா? படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஓடி வாழ்க்கையை முடிச்ச நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இதே மாதிரி தான் வாழ்ந்திருக்காராம். எப்படி? நம்முடைய ஆண்டவருக்கு பரலோகத்தின் தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள், அவர்கிட்ட பண்ண உடன்படிக்கைகள், அது 2த்தையும் நம்முடைய ஆண்டவர் உறுதியாக பற்றி கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர் ஜெயிச்சு பரலோகம் போயிட்டார். அதே மாதிரி நாமளும் அவருடைய வார்த்தையை, அந்த உடன்படிக்கை பற்றி கொண்டு ஜெயிச்சு பரலோகம் போவோம் அப்படின்னு நம்பிக்கையை காமிச்சிருக்கார். இந்த நம்பிக்கைகள்லாம் நாம் உறுதியாக புரிந்து கொள்ளும்படியாக தான் அவர் என்ன பண்ணார்னா, அவர் கொடுத்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி காமிச்சார். எப்படி? வானவில் மூலமாக. அப்போ இப்பேற்பட்ட நம்பிக்கைகளை இந்த வகையில் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். அப்போ பெரிய நம்பிக்கை என்னது? இன்னும் கொஞ்ச நாள் உயிர் தெழுதல், இன்னும் கொஞ்ச நாளில் அவருடைய ராஜ்யம், அவருடைய வருகையை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். இப்படி எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. சத்தியம் என்னைக்கு மாறாது. காரணம் என்னன்னா, பரலோகத்தின் தேவனும் பரலோகத்தின் குமாரனும் என்னைக்கு மாற மாட்டாங்க. நாமளும் மாறக்கூடாது. அப்படி மாறாதவர்களாக இருந்து பரலோகத்தின் தேவனுக்காக ஜீவிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.